ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் நிறைய பேர், வியூவர்ஸ் நிறைய பேர் புதிய விண்ணப்பம் ஜூன் மாதம் முதல் வெளியிட போகிறாங்க. அதுக்கான தேதி வெளியீடு எப்போ அப்படின்னு கேட்டு வந்தீங்க. 2 நாட்களாக 3 நாட்களாக பார்த்தீங்கன்னா ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து முகாம் நடைபெறும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ ரீசனாக நிறைய பேர் தேதி வெளியீடு சம்மந்தமாக இன்ஃபர்மேஷன் கேட்டு வரீங்க. அதனால் புதிய விண்ணப்பம் தேதி எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பற்றியும், அது மட்டும் இல்லாமல் நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா புதுசாக விண்ணப்பிக்க போகிறவங்க தேதி வெளியீடு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை நோட் பண்ணணும். அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி, முகாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக உங்களுடைய ஆதார் கார்டுலையும் சரி, இல்லை பேங்க் புக்லேயும் சரி, என்பிசிஐ லிங்க் அப்படின்றத கம்பல்சரியாக பண்ணி வச்சிருக்கணும். இது சம்மந்தமாக நேற்று வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். டீட்டெயிலாக நாளைக்கு வீடியோவில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் டைம் லேட் ஆகிடுச்சு. இருந்தாலும் உங்களுக்கு அது சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் வாட்ச் பண்ண போகிறீங்க. வீடியோவை நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுறீங்க. ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக சரியாக போய் சேராத வாய்ப்பு இருக்குது. அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் வாட்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி தான் வாட்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா, என்பிசிஐ லிங்க் சம்மந்தமாக மட்டும் சர்ச் பண்ணிவிட்டு அதை ஸ்கிப் பண்ணி கரெக்டாக வாட்ச் பண்ணிங்க. மீது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் எப்படி வந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி கூட வாட்ச் பண்ணிக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நம்ம சேனலை பொறுத்த அளவுக்கு இந்த திட்டத்தின் கீழே வரக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும், அரசு தரப்புலேருந்து வரக்கூடிய அறிவிப்பை எல்லாமே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ண வரும். இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா 2-3 நாட்களாக முக்கியமாக ஜூன் 4ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது நிறைய முகாம்கள் நடத்தப்படாத இருக்குது. அரசு தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷன் அஃபிஷியலாக இருந்தும் முகாம் நிறைய இடத்துல வரலை. ஆனால் இந்த ஜூன் மாதம் தான் கட்டாயமாக இதுக்கான முகாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி அரசு தரப்புலேருந்து ஏற்கனவே இன்ஃபர்மேஷனாக டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. கண்டிப்பாக இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முகாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே சொல்லிக்கிறேன். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக இன்ஃபர்மேஷன் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, என்பிசிஐ லிங்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது என்பிசிஐ அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஆதார் கார்டில் ப்ரைமரியாக எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் முகாமில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக நிறைய பேர் அவேர்னஸ் இல்லாத தெரியாத இருக்கிறீங்க. நீங்கள் கொடுக்குற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் ரூபாய் 1000 கிரெடிட் ஆகாது. உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் ப்ரைமரியாக லிங்க் ஆகிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் டீட்டெயிலாக உங்களுக்கான பணம் ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயே போயிட்டு நீங்கள் ப்ரைமரியாக இந்த ஆதார் கார்டை எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான் ஒரு ஆதார் கார்டில் ப்ரைமரியாக லிங்க் பண்ண முடியும். நீங்கள் 3-4 பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான் ப்ரைமரியாக லிங்க் பண்ண முடியும். அதை மட்டும் லிங்க் பண்ணி வச்சுக்கிங்க. இல்லை புதுசாக பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா, ஐபிபி பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயே ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் அதில் ஓப்பன் பண்ணியும் ப்ரைமரியாக ஆதார் கார்டு இதை லிங்க் பண்ணி உங்களுக்கு டேரெக்டாக கொடுத்துருவாங்க. அதனால் கரெக்டாக நோட் பண்ணிங்க. இது போல் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ ரீசனாக இன்றைக்கான நியூஸுக்கு வரும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்ப பதிவு முகாம்கள் எப்பொழுது எங்கே நடைபெறும் அப்படின்ற கேள்வி தான் கிட்டத்தட்ட 3 நாட்களாக நிறைய பேர் கேட்குற கேள்வியாக இருக்குது. கமெண்ட் பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்டோ மென்ஷன் பண்ணுறீங்க, பாசிட்டிவ் கமெண்டோ மென்ஷன் பண்ணுங்கள். ப்ரோ தயவு செய்து டேட் வந்தால் சொல்லுங்கள், எங்கள் டிஸ்ட்ரிக்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ ரீசனாக கிடச்சிக்கிற இன்ஃபர்மேஷன் படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்ப பதிவு முகாம் ஜூன் 4ஆம் தேதி நடைபெற என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனால் அறிவுரையின்படி முகாம்கள் பல இடங்களில் நடைபெறவில்லை. இப்பொழுது முகாம்கள் நடைபெறுமா அப்படின்ற கேள்வி நிறைய பேர் தரப்புலேருந்து எழுந்துனது. தற்போது அந்தந்த தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா பெண்கள் எழுப்பி வரும் கேள்வி தமிழ்நாடு சட்டமன்ற ஆளுங்கட்சி எதிர்கட்சி உறுப்பினர்கள் முன்வைத்தனர். இதைத் தொடர்ந்து முதல்வர் மு.க. ஸ்டாலினும் இது கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பித்து இணைப்பதற்கான முகாம்கள் நடைபெறும் என்று முதலமைச்சரும் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தார். நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தோம். சட்டப்பேரவையில் அவர் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருந்தார். இது போல் ஜூன் மாதம் 9,000 இடங்களில்
மக்களுடன் முதல்வர் முகாமில் வந்து நடைபெறும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தோம். அதை வச்சு தான் வந்து ஜூன் மாதம் வந்து கண்டிப்பாக வந்து முகாம் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து சொல்லியிருந்தோம். ஒரு சில நியூஸ் சேனல்லையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோலேயே வந்து எவிடன்ஸாக வந்து கொடுத்துருந்தோம். ஒரு சில நியூஸ் சேனல்லையும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் 90,000 இடங்களில் நடைபெறும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இணைய வாயிலாகவும் அது மட்டும் இல்லை செய்தி வெளியீடு வாயிலும் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அரசு அறிவிப்பு வந்து ஜூன் 4ஆம் தேதி பல இடங்களில் வந்து மக்களுடன் பகுதிகள் வந்து ரேஷன் கடையில் சேவை மையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அணுகி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு விண்ணப்பத்துக்காக விண்ணப்ப கோரிக்கையை வந்து எடுத்துட்டு போனாங்க. ஆனால் தங்களுக்கு இன்னும் இது தொடர்பான அறிவிப்பு வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தாலுகா ஆஃபீஸ்லையும் சேவை மையங்களையும் வந்து இருக்கிற ஒர்க்கர்ஸ் அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகள் வந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது சம்மந்தமாக வந்து அரசிடமிருந்து அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிப்பு வரல அப்படின்றது தான் இன்றைக்கி வரைக்குமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன். அதனால் கரெக்டான எக்ஸாக்டான டேட் வந்து இன்ன வரைக்கும் என்ன தேதி அப்படின்றத வந்து நம்ம முடிவு பண்ண முடியல. அதனால் டீட்டெயிலான என்ன தேதி அப்படின்றத நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. கலைஞர் உரிமை தொகையை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறு விண்ணப்பம் வந்து நிறைய பேர் வந்து மேல்முறையீடு பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. சேவை மையங்களில் தொடர்பு கொண்டு கேட்டபோது அரசு தரப்பிலிருந்து இது தொடர்பாக எங்களுக்கு எந்த தகவலும் வந்து வரவில்லை, ஒரு வாரம் கழித்து தொடர்பு கொள்ளவும் என்று கூறியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. தமிழக அரசு விண்ணப்ப பதிவு முகாம் தொடர்பில் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்று மக்கள் கோரிக்கையை விடுத்து வந்து வருகிறாங்க. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லா ஆஃபீஸ்லேயும் அதிகாரிகள்ட்டையும் வந்து கேட்டிருக்காங்க. தமிழக அரசுகிட்டையும் வந்து கோரிக்கையாக வந்து விட்டுருக்குது. சீக்கிரமாக வந்து இந்த முகாம் வந்து நடத்துறதுக்கான தேதி அறிவிப்பை வந்து வெளியிடுங்க. சட்டமன்றத்தில் மட்டும் வந்து நீங்கள் வந்து வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, ஆனால் வந்து டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோரிக்கையில் வந்து எடுத்துன்னு வராங்க. இது சம்மந்தமாக வந்து என்ன டேட் அப்படின்றத அஃபிஷியலாக வந்து கூடிய விரைவில் வந்து வரப்போகுது. அதையும் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து வெளியிட போகிறோம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இது சம்மந்தமாக வந்து இன்னொரு கூடுதல் இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு வச்சுருந்தேன். தமிழக அரசு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் புதிதாக விண்ணப்பம் பெறப்பட வருகிறது. இந்நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கும் போது சில ஆவணங்களை தவறாமல் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு மற்றும் தொலைபேசியின் முக்கியம், இல்லை என்றால் விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகிறது என்று சொல்லிட்டு அதிகாரிகளும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய ஆதார் கார்டில் பிரைமரியாக வந்து ஒரு மொபைல் நம்பரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிற மொபைல் நம்பரை லிங்க் பண்ணிங்க. உங்களுக்கு விண்ணப்பம் ஏற்கப்பட்டது இல்லை அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு மெசேஜும் வரும். மாதம் 1000 ரூபாய் வந்ததுனாலும் அதில் மெசேஜும் வரும். அதே போல் நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்ன போல கரெக்டாக வந்து ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து கரெக்டாக NPCI லிங்க் மூலிமா உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து லிங்க் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர்கள் ஏற்கனவே வந்து வெளியிட்ட அறிவிப்பு எல்லாமே வந்து உண்மைதான். ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து வந்து மகளிர் உரிமை தொகை வந்து முகாம் வந்து நடைபெறும் அப்படின்ற மாதிரி கீதா ஜீவன் அமைச்சர் வந்து சொல்லியிருந்தாங்க. இது தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து கலாய்வில் வந்து இருக்கிறாங்க. அது சம்மந்தமாக வந்து முகாம் நடத்துறதுக்கான ஏற்பாடுகள்லாம் வந்து செய்யப்படுவதாக வந்து பார்த்திங்கன்னா அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷனும் வந்து கிடச்சிருக்கு. அதனால் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. கண்டிப்பாக வந்து எக்ஸாக்ட் டேட் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மக்களுடன் முதல்வர் வந்து எக்ஸாக்ட் டேட் அப்படின்னு வந்து சொல்லும்போது 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே வந்து மக்களுடன் முதல்வர் முகாம் பல்வேறு இடங்களில் வந்து நடத்தப்படும். இதனால தான் வந்து நான் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். தேதி வெளியீட்டு சம்மந்தமாக நம்ம டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்துருந்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு முகாம் வந்து நடத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். எக்ஸாக்டான டேட்டு ஆனால் வந்து அரசு தரப்புலேருந்து ஒன்றும் வந்து வரல. நம்ம வந்து மக்களுடன் முதல்வர் மேக்ஸிமம் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ நாட்களில் வந்து போட்டிருக்காங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் மேஜராக வந்து அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து கொடுத்து நடத்தியிருக்காங்க அப்படின்றத வச்சு 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி அப்படின்றத வந்து ஒரு யூகமாக வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் மேக்ஸிமம் வந்து நம்ம தேதி வெளியீடு சம்மந்தமாக ஒரு சில இன்ஃபர்மேஷன், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக, புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வந்து வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து பயனுள்ள தகவலாக வந்து கட்டாயம் வந்து அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ சம்மந்தமாகவோ இல்லை வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாகவோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. நாங்கள் உடனுக்குடனே வந்து உங்களுக்கான கமெண்ட்டுக்கான ரிப்ளை உடனுக்குடனே வந்து பண்ணுவோம். பழைய வீடியோலாம் வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து போய் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். நீங்கள் எந்த கமெண்ட் வந்தால் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் பண்ணுங்கள். கண்டிப்பாக வேறு ஏதாவது ஸ்கீம் சம்மந்தமாக வந்து வீடியோ போடலாமா அப்படின்றதையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.